விசிக பாமக நேரடியா மோதுறாங்க. காட்டுமன்னார் கோவில் களம் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில விசிக பாமக முதலா நேரடியா மோதுது. தமிழக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நிலையில இந்த தேர்தல்ல 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த 2 அணிகள் களத்துல இறங்கி இருக்கு. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுது. இந்த நிலையில கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய 9 தொகுதிகள்ல மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள்ல 4 தொகுதிகள்ல திமுகவும் 5 தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுது. இதுல காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுது. அந்த கட்சியுடைய வேட்பாளரா மாநில மருத்துவ அணி செயலாளர் மருத்துவர் அன்பு சோழன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவரு காட்டுமன்னார் கோவில் தொகுதியை சேர்ந்தவர். இந்த தொகுதியில முதலா விசிக பாமக நேரடியாவே மோதுது. இங்க கடந்த 2006ல விசிக சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றிருந்தார். அதை தொடர்ந்து 2011ல ரவிக்குமார் தோல்வி அடைஞ்சிட்டார். 2016ல விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். அதுக்கப்புறம் 2021ல விசிக சார்பில் சிந்தனை செல்வன் வெற்றி பெற்றாரு. அப்போ பாமக போட்டியிடல. இந்த நிலையில இப்போ இந்த தொகுதியில விசிக பாமகவுக்கு இடையில நேரடியா போட்டி ஏற்பட்டிருக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் 10 வருஷத்துக்கு அப்புறமா தொகுதியில மறுபடியும் போட்டியிடுறாரு. கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில திருமாவளவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். திருமாவளவன் இப்போ சிதம்பரம் மக்களவை தொகுதி உறுப்பினரா இருந்துட்டு வராரு. இந்த தொகுதியில தான் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதி இடம்பெற்றிருக்குது. காட்டுமன்னார் கோவில்ல பாமக கூட விசிக தலைவர் திருமாவளவன் நேரடியா மோதுறதால இந்த தொகுதியுடைய ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியா மாறி இருக்கு. இந்த தொகுதியுடைய வெற்றி தமிழக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனையா ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால விசிக மற்றும் பாமகவினர் ரொம்ப உற்சாகத்தோட தேர்தல் களப்பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.